ஜெர்மனியில் பெரும்பாலான மக்கள் வீடு வாங்குவதற்கு ஆண்டு தொகை அடமான கடனை பயன்படுத்துகின்றனர். இதன் மூலம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் வங்கிக்கு ஒரு தொகையை செலுத்துகின்றனர். இந்த மாதாந்த தொகையில் வட்டி மற்றும் கடன் திருப்பி செலுத்தும் தொகை ஆகியவை அடங்கும். ஆரம்பத்தில் செலுத்தும் தொகையின் பெரும்பகுதி வட்டிக்கு செல்கின்றது. காலப்போக்கில் கடன் தொகை குறையும் போது வட்டி குறைகின்றது. திருப்பி செலுத்தும் பகுதி அதிகரிப்பதனால் உங்களது கடனை வேகமாக குறைக்க இது உதவுகிறது. மக்கள் பொதுவாக 10 முதல் 20 ஆண்டுகள் வரையிலான நிலையான வட்டி காலத்தையும் தேர்வு செய்கின்றனர். இதன்போது வட்டி விகிதமும் மாதாந்த தொகையும் ஒரே மாதிரியாக இருக்கும். அத்துடன் இந்த நிலையான திட்டத்திலும் கடன் வாங்குபவர்கள் கூடுதல் பணம் செலுத்தலாம் அல்லது தங்களது திருப்பி செலுத்தும் தொகையை மாற்றி அமைக்கலாம். இது கடனை வேகமாக அடைக்கவும் கடினமான காலங்களில் பணத்தை சிறப்பாக நிர்வகிக்கவும் அவர்களுக்கு உதவுகிறது. நிலையான காலம் முடிந்த பிறகு பொதுவாக சிறிதளவு கடன் மீதம் இருக்கும். மீதமுள்ள தொகையை செலுத்த மக்கள் ஒரு புதிய கடனை பெறுகின்றனர். இது மறு நிதியளிப்பு அல்லது ரீஃபைனான்சிங் என அழைக்கப்படுகிறது. மேலும் சிறந்த விதிமுறைகள் கிடைத்தால் அவர்கள் அதனை தேர்ந்தெடுக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது.